இந்த நிலை இந்தியாவில் தொடர வேண்டுமா? மதச்சார்பின்மை எடுபட்டு போக வேண்டுமா? முஸ்லிம்களும் இந்துக்களும் அடித்துக் கொண்டு சாக வேண்டுமா? இந்திய தெருக்களிலே ரத்தங்கள் ஆறுகளை போன்று ஓட வேண்டுமா? அந்த இரத்த சடலங்கள் தான் நீங்கள் நாற்காலி போட்டு அமர்ந்து உங்கள் ஆட்சியை நடத்துவீர்களா? ஒன்றிய அரசை பார்த்து கேட்கின்றோம். ஊபியில ஒரு சிஎம் இருக்கிறார், ஆட்சி செய்வதற்கு ஒரு அருகதை இருக்கின்றதா? எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாத ஒரு மாநிலமாக ஊபி கேவலப்பட்டு நிற்கிறது. தமிழகத்தை பார்த்து குறை சொல்றான் இவன்லாம். மருத்துவ துறையிலே தமிழகம் எங்கோ போயிருக்கிறது, கல்வியிலே வளர்ந்திருக்கின்றது. ஊபி என்பது கிட்டத்தட்ட 2 தமிழ்நாட்டுக்கு சமம். அவ்வளவு பெரிய மாநிலம். ஆனா அங்கு வறுமை, படிப்பறிவு கிடையாது. எல்லாம் எப்படி இருக்குது? எப்படிங்க அதெல்லாம் வரும்? எவனை அடிக்கலாம், எந்த பள்ளிவாசலை அபகரிக்கலாம், யாரை துப்பாக்கி வச்சு சுடலாம், எங்கே கலவரத்தை உண்டாக்கலாம், இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் எப்படி ஒரு மாநிலத்தை முன்னேற்றுவார்? எல்லாம் இதே மாதிரி காரியங்கள். இப்ப தேர்தல் வரப்போவதில்ல. ஏற்கனவே முசாஃபர் நகர் என்ற பகுதியிலே கலவரத்தை உண்டாக்கி அதனுடைய விளைவாகத்தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். இப்ப அடுத்த தேர்தல் அண்மித்து விட்ட காரணத்தினால் இந்த பிரச்சனையை கிளப்பி விடுகின்றார்கள். அவங்களுடைய அஜெண்டாவே இப்படித்தான் இருக்குது. பள்ளிவாசலை அபகரிப்பது, முஸ்லிம் அடிக்கிறது, அவனுக்கு எதிராக சட்டம் போடுவது, வக்ஃபு நிலங்களை அபகரிக்கிறது. ஒழுங்கா யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இப்படி வேலை செய்யுமா? நாட்டை எப்படி முன்னேற்றுவது, மக்களுக்கு எப்படி உணவளிப்பது, வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி போக்குவது, ஏழைகள் இல்லாத மக்களாக எப்படி இவர்களை உருவாக்குவது, இவர்களுக்கு எப்படி கல்வி கொடுப்பது என்பதை பற்றி யோசிக்கவே மாட்டீர்களா?